இருக்கிறவரும் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக. சங்கீதம் 18:46. கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. கர்த்தர் ஜீவனுள்ளவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். அவரே நாம் நம்பத்தக்க கன்மலையாக இருக்கின்றார். உயர்ந்த கன்மலையும் நாம் வந்தடையத்தக்க கன்மலையாகவும் இருக்கின்றார். அவர் நம்மை பராமரிப்பதையும் பாதுகாப்பதையும் பலப்படுத்துவதையும் சகாயம் செய்வதையும் நம்மேல் நினைவாய் இருப்பதையும் நமக்காக உதவி செய்கிறதையும் அறிந்து கர்த்தரை துதிப்போம். ஒருவேளை அநேகர் நம்மை விட்டு விலகி செல்வது போன்று அவர் இல்லாமல், அவர் என்றுமே நம்மை விட்டு விலகாத கன்மலையாக, அவர் நம் வாழ்வில் செய்யும் ஒவ்வொரு கிரியும் உத்தமமானதாகவும், நம்முடைய வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடே செய்யாத தேவனாக, சத்தியமுள்ள தேவனாக, நீதியும் செம்மையுமானவராக இருக்கின்றார். எனவே அந்த கன்மலையானவரை எப்பொழுதும் துதிப்போம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீர் எங்கள் கன்மலையாக இருப்பதற்காகவும் நாங்கள் உம்மையே துதித்து கொண்டிருக்கின்றோம். நீர் உயர்ந்திருப்பீராக. ஏனென்றால் நீர் ஜீவனுள்ளவர், எங்கள் இரட்சிப்பின் தேவனாக இருக்கின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.